வணக்கம் வியூவர்ஸ். இன்றைய குழந்தைகளே நாளைய எதிர்காலம். இவங்களை ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் கையில இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுங்கிறதுக்காகவும் அடம் பிடிக்கிறாங்கிறதுக்காகவும் சில தேவையில்லாத உணவுகளை இவங்களுக்கு தரும். இதனால நாமளே நோயை குழந்தைங்களுக்கு வழங்குறோம். அது என்னன்னு நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். முதல்ல பிரேக்ஃபாஸ்டுக்கு பாலும் கார்ன்ஃபிளேக்ஸும் தரத நிறுத்தணும். இதுல புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணாலும் உண்மையில இதுல வெறும் சுகரும் பதப்படுத்துறதுக்கான கெமிக்கல்ஸும் மட்டும்தான் இருக்கு. இதனால குழந்தைங்களோட ஜீரண உறுப்புகள் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, கால் பண்ண உடனே வீட்டுக்கு வர பீஸா. குழந்தைங்க எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலோ இல்ல அவங்க பர்த்டே அப்பவோ நாமளே விரும்பி வாங்கி தரும். இது கூட ஃப்ரீயா, ஆனா உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்தும் கொழுப்பையும் இதய நோய்களையும் சப்ளை செய்யறோம். மூணாவது, விதவிதமான டப்பால வர ஜூஸ். காய்கறி வாங்கும் போதோ துணி எடுக்கும் போதோ குழந்தைங்க சும்மா தொணக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜூஸ் பாக்ஸ வாங்கி அவங்க வாயில திணிச்சிடுறோம். ஆனா இதுல பழங்களோட எந்த சத்தும் இல்ல. கேன்சரை உருவாக்கும் ரசாயனங்கள் தான் இருக்கு. நாலாவது, கலரா வர கூல் ட்ரிங்க்ஸ். ஃபேஷன்ங்கிறதாலையும் இதுதான் கௌரவம்னு பர்த்டே பார்ட்டிஸ்ல கூல் ட்ரிங்க்ஸ சப்ளை பண்றத வழக்கமா வச்சிருக்கோம். இது கூட குழந்தைங்களோட பல்லையும் இறைப்பையையும் இல்லாம பண்ணும் விஷத்தையும் சேர்த்துதான் நாம தரோம். அஞ்சாவது, வாயில உமிழ்நீரை சுரக்க வைக்கும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட விதவிதமான கேக்ஸ். இதுல பெருமளவு கெடுதலான கொழுப்பு இருக்கு. எப்பவாவது ஒரு நாள்னா ஓகே, ஆனா எப்பவும் கொடுக்கறத தவிர்க்கணும். ஆறாவது, எல்லா வகையான பிஸ்கெட்ஸ். பிஸ்கெட்ஸ்ல எந்த சத்தும் இல்ல. வெறும் கோதுமை மாவும் கண்ட எண்ணெயும் தான் இருக்கு. இது பசிய மந்தப்படுத்தும். இதுக்கு பதிலா வேக வச்ச சுண்டல்களை தீனியா தரலாம். ஏழாவது, டப்பாவுல அடைக்கப்பட்ட இறைச்சிகள். பொதுவா மாமிசம் நைட்ரேட் ஓட தான் பேக் செய்யப்படுது. இந்த நைட்ரேட் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இதனால கேன்சர், இதய நோய்கள் கூட வரலாம். எட்டாவது, ஈஸியா கடையில கிடைக்கிற சிப்ஸ். குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க கூட இப்போ சிப்ஸ் இல்லாம சாப்பிட முடியறது இல்ல. ஆனா இதுல அதிக அளவு உப்பும் கொழுப்பும் எண்ணெயும் இருக்கு. இந்த மூணும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். கடைசியா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ஸ். கோகோ சாக்லேட்ஸ் தவிர ஷைனிங்கா மினுமினுப்புகளோட வர்ற சாக்லேட்ஸ்லயும் சரி, ஃப்ரூட்ஸ் வடிவில வர சாக்லேட்ஸ்லயும் சரி, எந்த பழத்தோட சக்தியும் இல்ல. மாறா பழங்களோட ரசாயனம் தான் சேர்க்கப்படுது. இதுக்கு பதிலா நிஜ பழங்களையே குழந்தைங்களுக்கு வாங்கி தரலாம். நிச்சயம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.